அரசியல் கட்டமைப்பு பொருளாதார கட்டமைப்பு உயர்த்த வேண்டுமாக இருந்தால் எல்லாத்துக்கும் அடிப்படை ரெண்டு தான், தண்ணியும் ரோட்டும். ரெண்டு பேர் தான் விஷயம். தண்ணி ரோடு ரெண்டு விஷயம். அறிவுபூர்வமான பசுமை பொருளாதாரத்தை நோக்கி எப்படி நகர்ன்ற விஷயங்கள்லாம் பேசுகிறோம். அதை நடைமுறைப்படுத்தி கொடுக்குறாங்க. எல்லாரும் முயற்சி எடுக்க வேணும். அதில் ஒரு திட்டமாக தான் நாளைக்கு தான் 125 கோடி ரூபாய்க்கு அதனால இந்த முறை உலக வங்கி ஆலயம் மத்திய நீர்ப்பாசன திட்டத்துக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதுல பல விஷயங்கள் நாங்கள் இனங்கள் இருந்தாலும் எல்லாத்தையும் செய்யலாமல் போயிருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மக்களை மீட்டெடுப்பது என்ற அர்த்தம் என்னென்றால் உயர்த்துவதற்கு, வாழ்க்கை தரத்தை உயர்த்தி எடுப்பதற்கான அடிப்படை திட்டங்கள் நாம் வளர்த்திருக்கிறோம். ஒரு அழகான தேர்தல் விஞ்ஞாபனத்தை நாங்கள் வைத்து தான் தேர்தலை போட்டிவிட்டோம். அதிலே நான் நம்பவில்லை, இன்னும் 50% பூர்த்தியாகவில்லை. அதுக்கு பல காரணங்கள் இருந்தது. இருந்தாலும் முடியுமான வரைக்கும் செய்து கொடுத்திருக்கிறோம். இன்னும் செய்ய வேண்டும். விவசாயத்திலையும் ஒரு மாற்றத்தை அங்கங்க சின்ன சின்ன பாம்புகள் முளைச்சி சரியா செய்து காட்டாங்க, லாபகரமா உழைச்சி நல்ல விற்பனை செய்து காட்டாங்க, மாற்றங்கள் வரும். அதே போல மாவட்டத்தை பொறுத்த மட்டும் ஒரு ஆள் எடுக்கும் திட்டத்தை மற்றால் தடுப்பது அல்லது அவர் அனுசரித்தால் இன்னொருவர் எதிர்ப்பு காட்டுவது, அதற்கான யுக்திகளை பயன்படுத்துவார். உண்மையில் நாங்கள் எமது அபிவிருத்தி குழு தலைவரை வாழ்த்துகிறோம். பிடித்தபடியில் இந்த திட்டம் நடக்கத்தான் வேணும். இதில் என்ன பிரச்சனை இருக்கின்றது, உங்களது தனிப்பட்ட பிரச்சனைகளை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். இவ்வாறான நிலையை சிந்திக்காமல் இங்கு வந்தது நிப்பாட்டப்பட வேண்டும் என்று ஆசிய அபிவிருத்தி வங்கிக்கு கடிதம் போடுபவர்களாக இருந்தால் அவர்கள் எந்த சிந்தனை உள்ளவர்கள் என்று நாங்கள் கூற தேவையில்லை. உங்களுக்கு விளங்கும். இன்று உண்மையில் எமது நாடு இந்த பங்குரோட் நிலைமைக்கு செல்வதற்கு காரணம் இந்த பிரச்சனைகள் தான். ஆளுக்கால் விட்டுக் கொடுக்காத நிலை. உண்மையில் நாங்கள் ஏனைய நாடுகள் கையேந்தி நிற்க வேண்டிய சூழல் இல்லை. ஒருங்கிணைப்பு தலைவர் கௌரவ சந்திரன் அவர்களுடைய வழிகாட்டலில் இந்த மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு கிரஸ் எம்பி கீழ் கிட்டத்தட்ட 240 மில்லியன் வேலை திட்டங்கள் கடந்த வருடம் தொடங்கப்பட்டது. அந்த அடிப்படையிலேயே சில வேலை திட்டங்கள் திட்டத்தின் அடிப்படையில் திட்ட பணிப்பாளர் காரியாலயத்தில் சொல்லப்பட்ட விதிமுறைகளுக்கு இணங்க 35 வேலை திட்டங்கள் நாங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் தெரிவு செய்து அதை ஒவ்வொரு விவசாயிகள் அமைப்பு ஊடாகவும் எங்களது அவங்களுடைய ஆலோசனை பெற்று சில வேலைத்திட்டங்கள் நடைமுறைப்படுத்துவதற்கு எங்களுடைய ரெக்டிவேஷன் மீட்டிங் வைக்கப்பட்டு சில விடயங்கள் நல்ல முறையில் நிறைவேற்றப்பட்டு அதுக்குரிய அனுமதியும் எமது கட்சியில் நடைபெற்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு தலைவர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் அங்கீகாரம் பெறப்பட்டு இந்த உலக வங்கி மூலமாக செய்வதற்கு ஆலோசனை வழங்கப்பட்ட உலக வங்கிக்கு இந்த திட்டங்கள் அனுப்பப்பட்டது. இருந்தும் இந்த திட்டங்கள் நாங்கள் நல்ல முறையில் நடைமுறைப்படுத்தப்பட்டு இருந்தும் சில பேருடைய விடயங்கள் சம்பந்தமாக இந்த பாலம் செய்யப்பட்ட இடம் பொருத்தமில்லை, இந்த பாலத்தை உரிய நன்மைகள் சிலருக்கு கிடைத்தன என்று சில தப்பான அபிப்பிராயங்களை எமது உலக வங்கிக்கு சில பேர் கடிதம் மூலமாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் உண்மையிலே இப்படியான செயல்கள் எங்களது மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருப்பவர்கள் சிலர் செய்வதன் காரணமாக எங்களது மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஏற்படுகின்ற அபிவிருத்தி திட்டங்களை உலக வங்கியில் நாங்கள் திட்டங்களை அனுப்பப்படும் போது அவர்கள் வேறொரு கண்ணோட்டத்தில் தான் பார்ப்பார்கள். அப்படிப்பட்ட நிலையில் இருக்கும் போது சிலரால் ஏற்படுகின்ற சில பொய்யான தகவல்கள் எங்களது மட்டக்களப்பு மாவட்டத்தை பாதிக்கப்படும். அந்த வகையில் எங்களது மட்டக்களப்பு மாவட்ட ஒருங்கிணைப்பு தலைவர் மூலமாகத்தான் இந்த திட்டங்கள் அவருடைய அனுசரணையும் அவருடைய ஆலோசனையும் தான் இந்த திட்டங்கள் அதிகரிக்கப்படுகின்றன. கிராமிய அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சருமான கௌரவ அவர்களுக்கு நன்றி தெரிவித்தோடு இது மேலும் மேலும் மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு நிறைய விடயங்களை செய்வதற்கு அவர் ஒத்துழைப்பார். அவருடைய நிதியையும் இருந்தாலும் பெற்றுத்தருவதற்கு தயங்க மாட்டார். அவர் நிறைய வேலைத்திட்டங்கள் இப்போது கிராமிய வீதி அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சர் இருப்பதன் காரணமாக சில போட்டுகளை செய்வதற்கும் முன்னிற்கின்றார். ராஜாங்க அமைச்சர் அவர்களை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.